ஆனால் அல்லாஹ்விடத்துல கேட்குற உதவி எப்படி? காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னுடைய இந்த டெம்பரேச்சரை குறைச்சி விடுங்கன்னு டாக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம். டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒரு ஊசி எடுத்து பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் போட்டு விடுவார். அந்த இன்ஜெக்ஷன் போய் வேலை செஞ்சு தான் டெம்பரேச்சர் குறையும். இதே அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கும்போது அஸ்பாபு இருக்குமா? நடுவில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குமா? அல்லாஹ் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பானா? இருக்காது. அல்லாஹ்விடத்துல கேட்போம், எப்படி குணப்படுத்துவான்னு நம்பி கேட்போம், என்ன நினைச்சு கேட்போம்? இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். கிட்னியை பியூரிஃபை பண்ண சொல்லி உத்தரவு போட்டது யாரு? அல்லாஹ். அந்த உத்தரவு போட்டவனுக்கு என் உடம்புடைய டெம்பரேச்சர் குறையுன்னு சொல்லி உத்தரவு போட முடியுமா முடியாதா? முடியும் இல்ல. பேராசிட்டமால் என் உடம்புலயே உருவாக்க சொல்லி முடியுமா முடியாதா? நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல, முடியும். அப்போ அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்பேன், அல்லாஹ் மனசு வச்சா முடியுங்கிற நம்பிக்கையில கேட்கறதுக்கு பேர் தான் துவா. இதுதான் இஸ்திஆனத்து. இந்த இடத்துல வரும் ஈயாக்கா நபுது ஈயாக்கா நஸ்தைன். இந்த இடத்துல என்ன வருது? இஸ்திஆனத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை வச்சு அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கறதுக்கு மீனிங் என்னன்னா, காரண காரியம் இல்லாமல் உதவி கேட்பது, அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது.